இன்னொரு விஷயம், நான் களத்தில் பார்க்குற இன்னொரு விஷயம் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். டிவிகேக்கு 28%, 30% வாக்கு வங்கின்னு சொல்கிறோம். ஆனால் களத்தில் போய் பார்த்தா ஒரு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான உண்மை என்னென்னா, இருக்கிற மகளிர்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, சார் நாங்கள் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறது வெளியே சொல்ல முடியல, சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது சார், எங்களுக்கு கொடுக்குற 1000 ரூபா கட் பண்ணிடுவாங்கன்னு பயமாக இருக்குது சார்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம சகோதரர் சிடிஆர் சொன்ன மாதிரி நம்மளோட வாக்கு சதவீதம் அதை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. தேர்தலில் பார்ப்பீங்க, தமிழக வெற்றி கழகத்தின் உண்மையான ஆதரவு எவ்வளவு இருக்கு நீங்க தமிழக தேர்தலில் நடக்கிறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னொரு விஷயம், இப்போ என்னன்னா, இப்போ தேர்தல் வந்துட்டு இருக்கு, இன்னும் நமக்கு 2-3 மாசம் தான் இருக்கு. இந்த நேரத்தில் இது ஒரு நம்ம தேர்தல் என்பது ஒரு மராத்தான் ரேஸ் மாதிரி. நாம் ஒரு நாள் 2 நாள் இல்லை, அடுத்த 2 மாதங்களும் கடினமாக உழைக்க வேண்டும். நீங்கள் தமிழக மக்களை நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் பார்க்கறதுனால சொல்கிறேன், ஒவ்வொரு மனதிலும் ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு தான் இயங்கிட்டு இருக்காங்க. நாம் ஒரு கரெக்டான செய்தியை போய் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும், அவங்களோட ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அது என்ன செய்தினா, நம்ம தலைவர் அவர்களை முதல்வர் ஆக்கணும், நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அடுத்து நம்ம சொல்லணும், எதற்காக நம்ம தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கணுங்கிற அந்த ஒரு கேள்வியும் அவங்க மனசுல நம்ம எழுப்பி அதற்கான விடையும் அளித்து ஒரு ஆழமான புரிதலை உண்டாக்கணும். ஏன்னா 50 வருடங்களுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்ட 2 கட்சிகளும் தமிழகத்துக்கு என்ன பண்ணாங்கிற அந்த செய்தியை அவங்களுக்கு சொல்லுங்க. அங்க கிராமத்தில் இருக்கிற பள்ளிக்கூட நிலைமையை காட்டுங்க, அங்க இருக்கிற சாலை வசதிகளை எப்படி இருக்குன்னு காட்டுங்க, அங்க இருக்கிற சாக்கடைகள் எவ்வாறு இருக்கு. ஒவ்வொரு கிராமத்திலையும் சாக்கடை போட்டிருக்காங்க, ஆனா அங்க சாக்கடை கழிவுநீர் சரியா போகுதா அப்படிங்கறத எடுத்து காட்டுங்க. உண்மையாகும் நம்ம தலைவர் அரசியலுக்கு கட்சி ஆரம்பிச்சது பதவிக்காகவோ பணத்துக்காகவோ இல்ல, உண்மையாக சேவை செய்ய உங்களுக்காக வந்திருக்கிறார் என்ற செய்தியை போய் சொல்லுங்க. கண்டிப்பா டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சாங்க. தமிழக மக்களுக்கு டெல்லி மக்களோட அரசியல் அறிவு கம்மியா, அரசியல் முதிர்ச்சி கம்மியா? பகுத்தறிவு பிறந்த ஊர் இது. கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு அரசியல் அறிவு மிக மிக அதிகம். அவர்கள் ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தாங்க இத்தனை வருஷமா. அந்த வாய்ப்பு இப்ப வந்திருக்கு. 2026 அந்த வாய்ப்பு வந்திருக்கு. கண்டிப்பாக நம்ம எடுத்து சொன்னா மக்கள் புரிஞ்சுப்பாங்க, நமக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. இறுதியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். வடிவேலு இந்த சின்னத்தை பத்தி சொல்லிக்கிறேன். வடிவேல் சொல்லுவார்ல, அச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி கொடுத்தாம்பார் சின்னம் நமக்கு விசில் சின்னம். இந்த சின்னத்தை எடுத்துட்டு போய் மூலம் முடுக்கெல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம சொல்றோம், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். நன்றி சார். இந்த நாட்டின் பிடித்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோய் ஊழல். அமெரிக்கர்கள் ஐரோப்பியர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், ஓசோன் படலத்தில் ஓட்டை ஒழுகுகிறது என்று. எங்கள் அப்பாவி தமிழர்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.